தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் நாங்கள் அடுத்தடுத்து ஒரு வீடியோ உங்களுக்கு காணொலி கம்பல்சரி வரும். அப்போது நம்ம ரிஷப ராசிக்கு சனி பகவான் வக்ர நிலையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். இப்போது ரிஷப ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், அப்புறம் ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் என்ற 2ஆம் பாதம் அமைப்பு உங்களுக்கு ரிஷப ராசியாகும். இந்த ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார், சந்திரன் உச்சம் பெறுகிறார். இப்போது இந்த 2 தெய்வங்களே அங்கே உடம்பு இருக்கும் பொழுது அவங்க எப்பவுமே தாய் உள்ளம் அன்பு உள்ளம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரர்கள் எப்பவுமே தனக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்கக்கூடாத அமைப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷப ராசி. என்னுடைய உழைப்புகள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம குடும்பத்துக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரர்கள். ஒரு ரிஷப ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து வக்ரமாகிறார். அந்த வக்ரம் 29/6/2024 முதல் 15/11/2024 139 நாட்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து வக்ரமாகிறார். அப்போது வக்ரமாகும் பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்தில் வக்ரமாகும் பொழுது என்னென்ன சுப பலனை பெற போகிறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இப்போது உங்கள் ராசிக்கு தொழில்காரகன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் ஒரு ஜாதகத்தில் வலுவாக உட்காந்துட்டாருன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே தொழில் சம்மந்தமான பிரச்சனை வரவே வராது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இருக்க போகும்போது சனி பகவான் பார்த்தீங்கன்னா கொடுப்பார் இல்லை, சனி பகவான் போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வக்ரமான சனி பகவான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சுப கிரகம் இல்லை, அசுப கிரகம். அப்போது இந்த வக்ரமாகும் போது சுப கிரகமாக பலன் பெற போகிறாரு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு சனி பகவான் வக்ரமாக இருந்தாருன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல பலனை பெற போகிறாரு. அப்போது உங்களுக்கு சனி பகவான் 9ஆம் அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு பாதகாதிபதியாக வராரு. இருந்தாலும் கூட 9ஆம் இடத்து அதிபதியே உங்களுக்கு 10ஆம் இடத்துல வக்ரமாகும் பொழுது தொழில் மூலியமாக நிறைய லாபங்கள் வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடமே தொழில் ஸ்தானம். அந்த சனி பகவான் ஆட்சி பெற்று வக்ரமாகிறாரு. அந்த வக்ரமாகும் போது மிக நல்ல பலனை வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்க போகிறது இந்த 139 நாட்களுக்கு. இதில் என்னென்ன மாதிரி பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டில் ஏதாவது தொழில் செய்யணும்னா இந்த காலகட்டம் 139 நாட்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா 100% அது நல்ல பலனை கொடுக்க போகுது. ஆனால் இது வரைக்கும் இங்கே தான் தொழில் பண்ணிக்கிறேன், அப்போது வெளிநாட்டில் போய் செய்யணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதியே உங்களுக்கு 10ல் வக்ரமறையினால வெளிநாட்டில் தொழில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது. என்ன தொழில் பண்ணாலும் இந்த வெளிநாட்டில் போய் பண்ணுங்க. அப்போது நீங்கள் இந்த வெளிநாட்டில் பண்ணுறது 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டமாக இருக்க போகுது. அது நான் உள்ளூரில் நிறைய தொழில் செஞ்சுருப்பீங்க, அந்த தொழில் பார்த்திங்கன்னா நிறைய நஷ்டம் மட்டுமே சந்திச்சிருப்பீங்க. பார்ட்னர் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுறதுக்கான தன்மை அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கும். இப்போ இந்த 9ஆம் அதிபதி பாதகாதிபதிங்களா, ஆனால் அப்பா கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான தொழில் மூலியமாக அப்பா சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் நம்ம அப்பா விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து வெளிநாட்டில் போய் ஏதாவது முதலீடு போட்டு ஏதாவது தொழில் பண்ணாலும் சரி, இது வந்து நல்ல பலன் கொடுக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி அப்படிங்கிறது பாக்கியஸ்தானாதிபதி. அதே சனி பகவான் 10லேருந்து வக்ரமாகிறார். அது நல்ல பலனை கொடுக்க போகுது. அப்போது வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்க, இப்போ இந்தியாவில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா இந்தியாவில் இருந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய எண்ணம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 139 நாட்களுக்குள்ளே முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாட்டில் நல்லபடியாக வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகம். ஏன்னா இந்த உள்ளூரில் இருப்பாங்க. சனி பகவான் வக்ரமாக அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொழிலையோ வேலையிலையோ பயங்கரமான ப்ரெஷர், மேலதிகாரியான தொந்தரவு மிக அதிகமாக இருக்கும். இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமா விட்டுட்டு ஓடிடலாமா அப்படிங்கிற தொந்தரவுலேயே நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சோம்னா மிக சிறந்த வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக இருக்க போயிடுது. இதில் உங்களுக்கு சொத்து பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ உங்கள் ராசிக்கு சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த பங்காளி சண்டை, அந்த பூர்வீக சம்பந்தமான சொத்தில் நிறைய பிரச்சனையை மட்டுமே சந்திப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது அம்மாவுக்கு சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும். இருந்தாலும் அந்த பூமி சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல பங்காளி இந்த மாதிரி நினைக்கவே இல்லைங்க, அப்படி ஒன்றுமே வேண்டான்னு சொன்னாங்க. அப்போ நாம் போய் அங்கே இருக்கும்போது தான் எல்லாருமே எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். ஏன்னா அந்த மாதிரி காலகட்டத்தில் இது வக்ர பயிற்சியில் இந்த இதெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு சாதகமான
பயிற்சி நல்லா கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்க போகுது. ஏன்னா இந்த 4ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் பார்க்கும்போது இந்த பூமி சம்பந்தமான வக்கர நிலையில் இருக்கும்போது பூமி சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு 100% சப்போர்ட் பண்ணியே ஆகும். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த பூர்வீக சம்பந்தமான விஷயமோ இல்லை பூமி சம்பந்தமான விஷயமோ ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லபடிய யோகத்தை கொடுக்க போகுது. உங்களுக்கு கல்யாணத்தில் அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தை உங்களுக்கு 10ஆம் பார்வையும் சனி பகவான் பார்க்குறாரு. இதுவரை கல்யாணம் ஆகலை அப்படின்னா இனிமேல் இந்த வக்ர நிவர்த்தியில் கம்பல்சரி உங்களுக்கு கல்யாணம் ஆகியே தீரணும், நிவர்த்தியாக இருக்கும்ல. அப்போது இந்த சனி பகவான் 7ஆம் பார்வையும் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகிறாரு. அப்போ இதுவரை கல்யாணம் ஆகலை அப்படின்னா நல்லபடியாக இந்த வக்ர நிவர்த்தியாக இருக்குள்ள திருமணம் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. முயற்சி பண்ணுங்க. அப்போ இது வரைக்கும் கல்யாணம் வந்து பேசி பேசி நின்றுருக்கலாம். ஆனால் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடியாக மாற்றத்தை கொடுக்க போகுது, முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா இதில் குடும்பம் அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம மாதிரி வாழ்ந்த குடும்பமே இல்லை. அந்தளவுக்கு ஒற்றுமையாக சிறந்த கூட்டு குடும்பமாக வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் அந்த சனி பகவான் எப்போ உங்களுக்கு 9ஆம் அதிபதி 10 வந்தாலும் குடும்பத்தில் சின்ன அப்படின்னா நிறைய சண்டை சச்சரவுகள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். இதனால் இந்த வக்ரகதியில் குடும்பத்தை எந்த மாதிரி அமைச்சு ஒற்றுமையாக கொண்டு போகிறீங்களோ அது இந்த காலகட்டத்தில் உயர்ந்த காலகட்டமாக இருக்க போகுது. நீ எந்த மாதிரி சொன்னாங்களோ அதெல்லாம் கேட்குறக்கான தன்மை இருக்க போகுது. இந்த குழந்தை பேர் சார்ந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தியில் உங்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த விஷயத்துக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் போகுது. ஏன்னா கர்மகாரகன் அப்படிங்கிறது சனி பகவான். அவர் உங்களுக்கு கர்ம காலத்திலேயே உங்களுக்கு 10ஆம் இடத்துலேயே சனி பகவான் இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் சனி பகவான் இருக்கும் பொழுது அங்கே வக்ர நிலை அடையும் பொழுது சுபத்தன்மையாக இருப்பார். இந்த காலகட்டத்தில் குழந்தை சார்ந்த விஷயத்தை நீங்கள் நல்லபடியாக முயற்சி பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. இந்த 139 நாள் உங்கள் லைஃப்பில் திரும்பி வரப்போகிறதே இல்லை. அப்போ உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது 10லேயே கர்மஸ்தானத்திலே இருக்க போகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் குழந்தை சார்ந்த விஷயத்தை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி 100% இந்த காலகட்டம் நல்ல பலனை கொடுக்க போகிறது. அப்போ உங்களுக்கு படிப்பு அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் இடம் சொல்லலாம். அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளியே அப்படியாவது நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது 10ஆம் இடத்துலேருந்தே உங்களுக்கு கம்பல்சரி வக்ரமானதுனால நீங்கள் என்ன மாதிரி தொழில் எடுக்கிறீங்களோ அந்த தொழில் உங்களுக்கு நல்லபடியாக படிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்க போகிறது. அப்போது உங்கள் சுய ஜாதகத்தையும் நீ கம்பல்சரி சனி பகவான் என்ன நிலைமையில் இருக்கிறாரு, உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாரா இல்லை வக்ர நிலையில் இருக்கிறாரான்னு ஒரு டைம் ஆராய்ஞ்சு பார்த்துக்குங்க. அப்புறம் அது இல்லாமல் உங்களுக்கு கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையா பிரச்சனை சந்திச்சாலும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்து உங்கள் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் சார்ந்த முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு நல்லபடிய திருமண யோகம் இருக்க போகிறது. ஏன்னா இது வரைக்கும் நிறையா பேர் பார்த்துருப்பாங்க, ஆனால் இது வரைக்கும் எதுவுமே அமைஞ்சிருக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் வக்ர நிலையில் 100% உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறது. அப்போது அம்மா உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது 4ஆம் இடத்தை பார்க்கும்போது அம்மாவுக்கு சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்க போகுது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போ நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போதும் கூட ஏன்னா நீங்கள் கவனமாக இருக்கிறது மிக மிக சிறப்பான அமைப்புகளாக இருக்க போகிறது. இது எல்லாமே உங்களுக்கு 139 நாளுக்கு சனி பகவான் 10ல் வக்ரமான நிலையில் மட்டும்தான். இது கோச்சார பலன் மட்டும்தான். ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே ஜனன காலத்திலையுமே உங்களுக்கு சனி பகவான் திசா நடக்குதா இல்லை புத்தி நடக்குதா இல்லை அந்தரம் தான் நடக்குதான்னு செக் பண்ணுறது மிக சிறப்பான அமைப்பு. அப்படி இல்லை என்ன திசைக்கு தகுந்தால் போல் நீங்கள் எந்த மாதிரி முடிவெடுத்தால் மேலும் மேலும் வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு டைம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அப்போது நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம். மற்றும் வேறொரு பதிவில் உங்களை கவனம் மீறேன்.